Hello childrens, இன்னைக்கு சாப்டர் 1 ஸ்டாண்டர்ட் 12தோடது ஜென்ரல் மேக்ஸ் எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். இப்போ இது எக்ஸசைஸ் 1.2 இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள் சம்ஸோட சேர்த்து சொல்லியிருக்கேன். இதில் மொத்தம் 3 மெத்தட்ஸ் தான் இருக்குது. மைனர் மெத்தடு, ரோ ரிடக்ஷன் மெத்தட். இது ரெண்டுமே ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஒன் வந்து காஸ் ஜார்டன் மெத்தடு. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் வந்து 1.13லேருந்து 1.21 வரைக்கும் இருக்குது. டோட்டலாக 12 சம்ஸ் இருக்குது. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்லேருந்து தேர்ட் ரோமன் லெட்டர் வரைக்கும் இதில் டோட்டலாக 11 சம்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளோட சேர்த்து நம்மளுக்கு மொத்தம் 23 சம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். பார்ட் 1ல் வந்துட்டு மைனர் மெத்தட், தட் இஸ் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் இருக்கிற 5 சப்டிவிஷன்ஸு. அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள் 1.15ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன். இந்த 7 சமமே உங்களுக்கு வந்து மைனர் மெத்தடில் வந்துடும். பார்ட் 2ல் வந்துட்டு ரோ எக்லோன் மெத்தட் இல்லைன்னா ரோ ரிடக்ஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் ரோமன் லெட்டரில் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து 1.13, 1.14, 1.16ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், அதுக்கப்புறமா 1.17, அதுக்கப்புறமா 1.18. இது எல்லாமே உங்களுக்கு ரோ ரிடக்ஷன் மெத்தடில் வந்துடும். இது நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர காஷியன் எலிமினேஷன் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்ட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா காஸ் ஜார்டன் மெத்தடு. இது எக்ஸசைஸ் 1.2ல் தேர்ட் ரோமன் லெட்டரில் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள் 1.19, 1.20, 1.21. தட்ஸ் ஆல். ஸோ வெரி ஈஸியான எக்ஸசைஸ். இந்த ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே படிச்சிடலாம். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு 1 or 2 சம்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னாலே ஆப்வியஸாக நீங்கள் எல்லா சம்ஸுமே ரெடி ஆகிடுவீங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.